Hi friends, வணக்கம். பீட்சாரியோ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு பீட்சா கடை அண்ட் சரக்கு கடையும் போல இருக்கு. அணிக்குட்டி வந்து இங்க மாஸ்க் எடுத்துட்டு இருக்குது. வா இல்ல வா குட்டி. இதுக்கு வந்து மெனு கொடுத்து விட்டுட்டாங்க, நீங்களே ஆர்டர் பண்ணி கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, சிட் டவுன் அண்ட் ஆர்டர். டாக்டர் பெப்பர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவனுக்கு பிடிச்சிருக்கானு ஸ்வேதா. என்னாச்சு, பிடிக்கலையா? டாக்டர் பெப்பர் அது ஏதோ சிரப் குடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியல. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைம் ஃப்ளேவர். கிறிஸ்டியன் ஜாலியாக விளையாட்டு வரானுங்க. Oh my gosh, this is a big pizza. Yeah. இது வேணுமா? Hey, Ani, no. You want this? Pineapple does not belong on pizza. So சதீஷ் வந்து பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. செம்ம பெரிய பைனாப்பிள் பீட்சாங்க. குட்டி. பர்த்டே சாங் சிங் பண்ணுங்கடா. கிறிஷ் அனிஷ் ஹாப்பி பர்த்டே பாடுங்கடா. யா எப்படிடா இருக்கு பீட்சா? நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துருச்சு. சீஸ் பிரெட் ஸ்டிக்ஸ் ஆர்டர் பண்ணோம்டா. ஸோ சீஸ் பிரெட் ஸ்டிக்ஸ் வித் மேரினேரா சாஸ். இருக்கு. நீங்க முதல்ல அதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இதை சாப்பிடலாம். ஓகே, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இன்னொரு ஒரு ஐட்டம் வேற வர வேண்டியது இருக்கு. என்னப்பா நிறைய ஐட்டம் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ அதிகமா கொடுப்பாங்க. நாங்க ஏதோ ரெண்டு பீஸ் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வெஜ்ஜி ரோல் அப் ஆக்சுவலி. ரெண்டா கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மத்தியானத்துக்கும் சேர்த்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் மாம்ஸ். இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம சமைச்சிருக்கவே வேணாம்ப்பா. டெய்லி இந்த மாதிரி ஒரு $50 ஆர்டர் பண்ணா 2 வேளைக்கு 3 வேளைக்கு வந்துடும் போல இருக்கு. அதுவும் நம்ம ஃபேமிலிக்கு. என்ன சொல்றீங்க? பீட்சாவே சூப்பரா இருந்ததுங்க, சும்மா சொல்லக்கூடாது. இது வேணுமாடா பாமசான் சீஸ்? உனக்கு வேணுமா? ஓகே. பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வெஜிடேரியன் பீட்சாவே இல்லை, அது பெப்பரோனி கொடுத்துட்டாங்க. அந்த பையனுக்கு தெரியவே இல்லை. நான் போயிட்டு கேட்குறேன், இது வந்துட்டு வெஜிடேரியன் பீட்சாவான்ட்டு. அந்த பையன் வந்துட்டு ஆமாம் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிறது என்ன பெப்பரோனியா அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பையன் ஆமாண்ணா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு வந்துட்டு சாரி நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ இப்போதைக்கு பீட்சாவும் சீஸ் ஸ்டிக்ஸும் சாப்பிடலாம். ஓகே, ஸோ ஒரு வழியாக அந்த பெப்பரோனி ரோலில் போயிட்டு மாற்றி வெஜ்ஜி ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போயாவது நோட்டி உள்ள பாரு. பாருங்க, பார்த்தாலே தெரியும். புதுசாக இல்லை, அதில் இருக்கிற பெப்பரோனி மட்டும் தூக்கி கடாச்சிட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அது பேக் பண்ண முடியாதுல்ல. பேக்கிங்கில் போட்டிங்கன்னா சதீஷ் வேற எக்கச்சப்பி கொடுத்துருக்க போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த பையன் அழகாக எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. சாரி. சம்டைம்ஸ் நீ எதுக்குற பாவம்? அந்த பையன்
ஆக்சுவலாக இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ், ஆலிவ்ஸ், மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹாலபினோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. சாப்பிடும்போது புளிப்பாக சூப்பராக இருக்கு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன மனசு சமைச்சீஸ் உங்க அவுட்டர் லேயர் எங்க இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க? ஆமா, கொதறி வச்சிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது பப்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மீதியை பேக் பண்ணிக்கிட்டோம். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் டே எரிஞ்சுது, அதுக்கப்புறம் லாஸ்ட் டே தான் லைட் எரியுது. போட்டு போட்டு பார்த்தேன், எரியவே இல்லை. நேற்று அதுவும் இந்த பன்னீர் அன்னைக்கு குக் பண்ண பார்த்தீங்களா, அன்னைக்கு எரியவே இல்லை. நம்ம வேணுமே சதி பண்ணுது. இல்லை பட்டு அணிக்குட்டி மட்டை சரிவா உள்ள பழம் வரப்பட்டேன். ஓகே, அணிக்குட்டிக்கு இன்னைக்கு வந்து குயின் பெட்ல தூங்கணுமா? சரி போ போ, குயின் பெட்ல தூங்கு. ஏன் நீ ஃபர்ஸ்ட் போய் படு, நான் வரேன். உங்க அண்ணன் தான் இருக்கான்ல, போ. நேத்து இப்படிதான் பண்ணி என்னை இம்சை பண்ணி மாத்தி விட்டுருச்சு இடத்த. குட் மார்னிங் அனி. 11 o'clock check out. I'm gonna use a punch. Yeah! What? I think I left this quick. Okay, let's start the game. Let's start the game. Start. Buster. கிச்சிக்குட்டி, அணிக்குட்டி, சதீஷ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போறாங்க. நான் வந்து நிம்மதியா இந்த கேப்ல படுத்துக்க போறேன். ஏன் இவங்க பாத்தீங்களா போட்டு கூட எடுத்து வச்சிருக்காங்க அங்க. அது கூட பிசினஸ் மாதிரி தான் பாத்தீங்களா? அப்படியே தெரியலையே. அப்பா டூர் போட்டு போணுங்க. கேக்கலாம்டா, வந்து போட்டு டூர் போட்டு போறேன். அது ஒரு போட். அதுல நான் வரல, நேரா போய் முழுகிடும் போல இருக்கு. அதுவே துரு பிடிச்சி கிடக்குது. சரி, எவரபடி யா. சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய துணியும் வந்து தனித்தனியா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஜாலியா இருக்கிறது பாத்தீங்களா? எல்லாருடைய துணியும் தனித்தனியா வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தனித்தனி பேக்ல தானே போறோம், நம்ம தனித்தனியா தானே எடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு ட்ரெஸ்ஸை வந்து செப்பரேட்டா வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு இது கிருஷி குட்டி. இது ஸோ கிருஷி குட்டி பேக்ல போகும். அதுக்கப்புறம் இன்னர்ஸ்லாம் தனியா வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு எடுத்து வைக்கணுங்க. இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஈவினிங் 4 மணிக்கா 4:30 ஏர்போர்ட்ல இருக்கணும். மணி வந்து 9. 11 o'clock செக் அவுட். சோ இப்போ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு குளிச்சிட்டு பிரிட்னிக்கு யாரோ கால் பண்றாங்க நினைக்கிறேன். ஓகே, என் வாழ்க்கையில இவ்ளோ சீக்கிரம் பேக் பண்ணதே இல்ல மாம். 9 தானே ஆகுது. அது இல்ல, அந்த சீக்கிரம் சொல்லலப்பா. அச்சோ கடவுளே, நான் சொல்ற சீக்கிரம் என்னன்னா டக்குனு பேக் பண்ணி முடிக்கல. இந்த பாருங்க, ஒரு பேக் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா கொண்டு வந்ததே 4 ட்ரெஸ். அந்த 4 ட்ரெஸ்லயும் இந்த ட்ரெஸ் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி, அதுவும் இந்த பேண்ட் பாவன் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். நடுவில் வெளில போகும்போது தான் பேண்ட் அதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஃபுல்லா தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே அதே தான். ஸோ அதனால டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கிருஷ்ணனுடைய பேக்ல வச்சாச்சு, இப்ப என் பேக்ல வச்சாச்சு. சதீஷ் பேக் முடிஞ்சிச்சு. போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்குல்ல இப்போ. ஆமாமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நேத்து நான் ஈவினிங்கே இந்த போட்டுட்டேன். ஏன்னா இந்த எல்லாமே யூஸ்டுனால, எந்த கம்மியா தான் கொண்டு வந்தனால யூஸ் ஆயிடுச்சு. ஸோ நேத்து ஈவினிங் போட்டேன். ஸோ இப்போ குளிச்சுட்டு மேல அந்த லைட்டை தட்டி விட அப்படியே சேதா. ஸோ இப்போ குளிச்சுட்டு திரும்பி நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்க போறேன். ஸோ பசங்களுக்கும் எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. அவனுங்களுக்கு அங்க இருக்கு. அவ்வளோ ஸோ சிம்பிள். உங்களுக்கு ட்ரெஸ் இருக்குல்ல? இல்ல எடுத்து வைக்கணும் இப்போ. இல்ல, குளிச்சுட்டு போடுறதுக்கு. ஓகே, அப்போ ஓகே, அவ்வளவுதான். எல்லாருக்குமே இருக்கு. பிரச்சனை இல்ல. ஃப்ரெஷ்ஷா போட்டு கிளம்ப வேண்டியது. சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ரூமை க்ளீன் அப் பண்ண இப்போ க்ளீன் பண்ணிட்டு நம்ம பெட் எல்லாம் எடுத்து போட்டோம், அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரங்கள் இருக்கு. ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் வேற எடுத்து வைக்கணும். சாப்பிட்டுட்டு கருவணும், பாத்திரத்தெல்லாம் கருவணும். சொல்ற மாதிரி You have to unbook our room. ஆமா, அன்புக் ரூம் செக் அவுட் அனிமா. ஓகே, And unbook our car. யா
காரை வேற இப்போ க்ளீன் பண்ணோம். அதுல வேற கொஞ்சம் பாத்திரம் இருக்கு நேத்து அப்படியே. ஐ மீன் அதுல வேற கொஞ்சம் ட்ராஷ் இருக்கு. ஆமா, இப்போ வந்து நேத்து கொண்டு வந்த பாத்தீங்களா அந்த லெஃப்ட் ஓவர் சாப்பாடு தான் எல்லாரும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம வந்து இதுல மீட் பண்ணலாம். அவ்வளவுதான், நாங்க செக் அவுட் பண்ண போறோம். எடுத்துக்கோ இந்த பியூட்டிஃபுல் ஆர்வி. எப்படி இருந்தது உங்களுக்கு? யா, நல்லா இருந்துச்சுலமா. பிளஸ் யூ பேபி. அனி அண்ட் கிறிஸ் ஷூ போடுறீங்களா? போடுங்க. சதீஷும் ரெடி. அவருடைய லாஸ்ட் மினிட் மேக் புக். உனக்கு எல்லாம் தமிழ்லாம் புரியும். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கிளியர் அப் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எல்லாம் கிளீன் அப் பண்ணி லைக் கிளீன்னா நாங்கள் வேக்யூம், சதீஷ் வேக்யூம்லாம் அடிச்சிட்டாரு ஆக்சுவலாக ஃப்ளோர்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேக் ரெடி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் செக், திஸ் ரூம் இஸ் செக். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாத்ரூம் சூப்பர் டூப்பர் க்ளீன் அண்ட் கிளியர். இதோ இவங்க வேக்யூம் கிளீனர் வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். ஸோ க்ளீன் அண்ட் கிளியர். பாத்ரூம் செக். ஃப்ரிட்ஜில் இருக்க ஐட்டம்ஸ் எடுத்து ட்ராஷில் போடணும்ப்பா. ஸோ அடுப்பு நாங்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு பக்காவை வச்சிட்டோம். எனக்கு எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சிடலாம். பக்காவை வச்சிட்டோம். அவ்வளோதான். கிச்சனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே செக், எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஐ திங்க் இதை கிளியர் பண்ணோம். ட்ராஷ் இருக்குது, அவ்வளோதான். இன்னும் 5 புல்கா இருக்குது. நாங்கள் இன்னைக்கு மார்னிங் தான் சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு எங்களால சாப்பிட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து லெஃப்ட் ஓவர் இருந்ததா, அதனால. அவ்வளோதான். இதுவும் ட்ராஷ் தான், கொஞ்சோண்டு தான் இருக்கு ஆக்சுவலா. சம்டைம்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. பட்டர், யோகட் அன்னைக்கு போகும்போது சாப்பிடுவான்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். இது 3 நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் ட்ராஷ், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃப்ளைட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் எம்டி. ஃப்ரிட்ஜ் க்ளீன் அண்ட் கிளியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுச், இது பேக் டு கவுச்சா போட்டுட்டோம். டேபிளில் இருக்க இது மேலே இருந்த பாப்கார்ன். பாப்கார்ன் எடுத்துக்கிட்டீங்களா? பாப்கார்ன் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இன்னைக்கு ஸ்நாக் மாதிரி எங்கன்னா சாப்பிட்லான்ட்டு. ஓகே, இதுவும் எடுத்துக்கலாம். போகிற வழியில் பச்சுதுன்னா சாப்பிட்றதுக்கு. லைக் மார்னிங் வந்துட்டு 6 மணி வரைக்கும் நமக்கு டைம். ஐ மீன் 4 மணி வரைக்கும், 4 o'clock தான் ஃப்ளைட்டுக்கு, ஐ மீன் ரெண்டல் கார் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஃப்ளைட் பிடிக்க போகிறோம். ஸோ கிறிஷ்குட்டி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் பார்க்கலாம். இதெல்லாம் கிளியர் அப் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரூமும் வந்துட்டு இது ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்கல்ல? எல்லா ரூம்லையும் எல்லா ஷெல்ஃப்ஸும் செக் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். எல்லாம் டன். டிவி ஆஃப் பண்ணியிருக்கா? ஓகே, லெட்ஸ் கோ. இது நல்லா இருக்கு மாம்ஸ். ஆக்சுவலா கிளம்பும் போது தான் தெரியுது என்னுடைய அருமை. உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா 4 நாள். ஆமா, சோ 4 நாள் செம்ம ஜாலியா இருந்தது. So we are back to New Jersey. Back to cold weather. Back to no more ice creams. Lada Krishma, back to no more ice creams. Back to cold weather. We have our good birds in it too. அதெல்லாம் மூடிடுவாங்க ராஜா. இப்போ இன்னும் மூடி இருப்பாங்க, அதெல்லாம் திறக்க மாட்டாங்க. Oh right. ஆமா, அவ்வளவுதான். ஏன்னா வந்துட்டு வின்டர் வெதர்ல, கோல்ட் வெதர்ல, அதனால. சரி, ஓகேங்க, நம்ம கிளம்பிடலாம். So we just bought 2 பீட்டர் தமிழ்ல சொல்றேன். okay. So இப்பதான் 2 small size McDonald's caramel frappe வாங்கணும். ரால் ஏரியால தான் இருக்கும். the airport வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அங்க போறோம் 4:30க்கு. யா, கரெக்ட். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 4 ஆயிடுச்சு. இல்லடா 4 ஆயிடுச்சு. சோ சதீஷ் வந்து நம்ம ரெண்டல் கார் ரிட்டர்ன் பண்ணோம்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா அவங்க டேங்க் ஃபில் பண்ணிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதனால ரிட்டர்ன் பண்றதுக்காக சதீஷ் கார்ல கிளீன் அப், கார் ரெண்டல் ஏரியால போய் கிளீன் அப் பண்ணிக்கலாம்டா. வேணா ட்ரங்க்ல தான் எடுக்கணுமாடி? ஆமா, ட்ரங்க்ல க்ளீன் பண்ணோம். அங்க போய் க்ளீன் பண்ணிக்கலாம்ல ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி. இல்ல ஏதோ பெரிய ஐட்டம் வந்தா இந்த ட்ராஷ்ல போட்டுலாம். மத்த அந்த ட்ராஷ்ல அங்க கிடைக்கும்.
ஆச்சு ஆல் டன் நம்மம்ஸ் கார் நாங்க ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இங்க வந்து பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து எழுதிட்டாங்க ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து க்ளீன் அப் பண்ணிட்டு கிட்ஸை எழுப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ட்ரங்க்ல இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் அப் வேற பண்ணும். தயிர்லாம் ட்ராஷ், அவ்வளோதான். இனிமே எல்லாமே ட்ராஷ் தான். நீங்கள் வர மெக்டியில் ஃப்ராப்பேலாம் வாங்கிட்டு குடிக்காம கிஷு வாந்தி ரோட்டில் கிச்சுக்குட்டி வாந்தி எடுத்துட்டான். கஷ்டமாக போச்சு பாவம். வாந்தி எடுத்துட்டு ரெண்டும் உள்ள காரில் தூங்கிட்டு இருக்கானுங்க. சரி, 2 பேரும் காரில் தூங்கிட்டு இருக்காங்க. வாந்தி எடுத்துட்டு டயர்டாக கிறிஷ் தூங்குறான். அணியும் ஃப்ராப்பே வாங்கி குடிக்கவே இல்லை. அதை வேற ட்ராஷில் போடணும். சரி, ஓகே, நம்ம இதெல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணிட்டு ட்ராஷ் பண்ணிடலாம். வா நீமா போறோம். அவ்வளோதான். அங்கே பாரு கிறிஷ், அனிமா ஏரோப்ளேன் போகுது. அதில் தான் நம்ம போகிறோம். வா போலாம். மெதுவா நீமா வாந்தி இருக்கேன். போறோம். Today it was like, I don't know. It wasn't good. What? No, today was like this. Oh no. மணி 4:30. சொல்லிட்டியா? பேசுறது கேக்குமா? 4:30. ஃளைட் வந்து 6:30க்கு இல்ல? early. பக்கா வந்துப்பா. நம்மள பாரு. ஸோ நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். அம்மா கேப்டன் அம்மா வந்து இந்த இதுல தான், இந்த மாதிரி இதுல தான் வந்தாங்களாம். அணிக்குட்டி மறக்காம சொல்றோம். It's also like, I'm gonna get the suitcase. ரெஸ்ட் ரூம் கடனை எல்லாம் முடித்து விட்டு இந்த டப்பா உள்ள எடுத்துட்டு போக விட மாட்டாங்க. இப்ப தண்ணி பாட்டிலே விடுவாங்களான்னு தெரியல. நாங்க எதுக்கும் 2 எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லப்பா. அவங்க புடுங்கி போட்டுருவாங்க. முடித்து விட்டு இப்ப நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இது நல்ல பெரிய ஏர்போர்ட், ஆனால் நல்லா இருக்கு ஆக்சுவலா. இப்போ எதுக்குறா திரும்ப? ஓ, ஃப்ளைட்டுக்கா? கவலையே படாத, பத்திரமா நம்மளை ஆட்டி கூட்டிட்டு போய் சேர்த்துருவோம். ஸோ நாங்கள் செக்யூரிட்டி செக்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். மீட் யூ அட் அதர் பாயிண்ட். இதுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி செக் முடிஞ்சிச்சு. ஆஸ்யூஷுவல் தண்ணியெல்லாம் பிடிங்கி குப்பைக்கறியில் போட்டுட்டாங்க. நாங்கள் அங்கேயே சொல்லிட்டாங்க தண்ணி போட்டுருங்கன்ட்டு. தண்ணி போட்டு அவர் சொன்னாங்க. ஆமா, பில்ல காமிச்சாங்க. நான் பில்ல போடவே இல்லையே. அடடடடடடா. நல்ல பெரிய ஏர்போர்ட் பா. நம்ம வரும்போது டைம் இல்லாமையா என்னன்னு தெரியல, கடன்னு போயிட்டோம். இப்ப பாருங்க, பொறுமையா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? நிறைய கடைங்க இருக்கு பாத்தீங்களா? வாட் பேபி? யா, அணிக்குட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணுதுப்பா ஏர்போர்ட்ல. அணிக்குட்டி ஃப்ளைட் டேக் ஆஃப் மட்டும் தான் அணிக்குட்டிக்கு பயம். இது எல்லாமே பயம் இல்ல. ராணிமா Only try to take off and don't get mad here. அங்க ஃப்ளைட் நிக்குது பத்தியா, பெரிய ஃப்ளைட். நீ வந்து பொறுமையை இழந்து வாக் பண்ணி அங்க போயிட்டான். சரி, ஓகே, நம்மளும் நடந்து போயிடும். இது ரொம்ப அநியாயத்துக்கு ஸ்லோவா போகுது. ஆரம்பிச்சியா அவன் வேலையா? பேக குடுறா, நான் எடுத்துக்கிறேன்டா. எவ்வளவு நேரம் பேக தூக்கிட்டே இருப்ப? For 5 hours. சரி, ஓகே.
ஸோ நான் சதீஷ் வந்து ஸ்டார் பக்ஸில் எதை வாங்க போறீங்க? ஓகே, வாங்கிட்டு வரட்டும், நம்ம ஸ்நாக் போய் வாங்கலாம். ஏய், என்னடா வாங்குறீங்க? ஜங்க்லாம் வாங்கி கொண்டு இது பண்ணாதீங்களா? ஸோ ஸ்வேதா கிருஷ்ணலான்னு போயிட்டு சிப்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னால். $5.49. $5.49. என்னடா வாங்கினீங்க? காமிங்கிட்ட ஐட்டத்தை. ஓகே, லேஸ் சிப்ஸ் வாட்டர் பாட்டில். நாங்க ஏர்லியரா வந்துட்டோம்னு நினைச்சோங்க. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. ஏய், அது பாட்டு இழுத்து எதனா தலையில விழுந்துற போகுது, எதுவும் தொடாத. பாத்தீங்கன்னா வேற ஃப்ளைட் வந்துட்டு இப்போ வந்து போர்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளது என்ன கேட்டு அங்க டென்வர் ஃப்ளைட்டு, சிகாகோ எல்லா ஃப்ளைட்டும் போர்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, யுனைடெட் ஏர்லைன்ஸ். நம்ம வந்து இருக்கிறதுலையே சீப்பான ஏர்லைன்ஸ் தான் போயிட்டு இருக்கோம், அதுதான் ஃப்ரான்டையர். அதுவும் நம்மளுக்கு அங்கதான் போர்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ரான்டையர். ஹாய் சதீஷ், என்ன பண்றீங்க? வெயிட் பண்ணிருக்கோம் ஃப்ளைட் வரதுக்கு. இன்னும் 10 நிமிஷம் தான். இப்போ மணி என்ன ஆகுது? 6 மணிக்கு போர்டிங்க. 5:45. ஓ ஓகே ஓகே. கோபி அவரை அனுப்ப சொன்னாரு. சூப்பர் தெரியுமா? நாங்க கேட்கவே இல்ல, அவரே வந்து சொல்லிட்டாரு இல்ல? அவரே வந்து சொல்லிட்டாருல, நீங்க அவரே வந்து பிக்கப் பண்றதுக்கு அவரே வந்து சொல்லிட்டாரு. டாடி கிட்ட சொல்ல சொன்னாரு. சொன்னோடனே நம்ம வந்துட்டு அவர் பிக் பண்ணிப்பான். சான்ஸே இல்ல. சோ லக்கி. போதும் வா. சதீஷ் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அணிக்குட்டி இங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அவர் தனியா உட்காந்து ஃப்ளைட்டை வந்து vlogging எடுத்துட்டு இருக்காரு. வா வா. அது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல யுனைடெட் தான் ஃப்ளைட் நேமே. அங்க பாரு ஒரு ஃப்ளைட் இறங்குது பாரு, ஜெட் ப்ளூன்னு சொல்லி. பாத்தீங்களா? லிஃப்ட் ஆஃப் ஆகல, அது டேக் ஆஃப். ஃப்ளைட் கூப்பிட போறாங்க, நம்ம பாட்டு கதை அடிச்சிட்டு. இல்ல ஆஃப் கேமரால ஒன்னு சொன்னீங்களே, எல்லாம் இறங்கிட்டாங்களான்னு பார்க்கலாம். இல்லையே ஆஃப் கேமரால வந்து சரி இரு, ஃப்ளைட்ல இருந்து யாரெல்லாம் இறங்கி வரான்றதை நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அப்படியா? மாஸ்க் இருக்குன்ற தைரியத்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது எதனா பொண்ணுங்க வருதா அப்படின்றதானே. ஓகே, செகண்ட் எங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம தான். மணி என்னப்பா இறங்குனாங்க உடனே ஏத்திட்டாங்கப்பா. 6:30க்கா ஃப்ளைட்? 6:34 கட 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 ஏத்திடுவானுங்க. பதினஞ்சு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அத வந்து அவ்வளவுதான், அத மட்டும் மேல வச்சுட்டோம். அதெல்லாம் இதுல இருக்கும், சில்லுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாங்க ட்ரெஸ் எடுத்து மாட்டிப்போம். நான் உட்கார விண்டோ சீட்ல. ஏன் காலம்? ஸோ நாங்க ஃப்ளைட் ஏறிட்டோம்.
ஃப்ளைட் வந்து ஃபுல்லா நம்ம போன வாட்டி ஏறும்போது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இந்த வாட்டி ஃபுல் அப்படின்னாங்க. அப்படியா? யார் சொன்னா? அங்க போட்டு ஃப்ளைட் ஃபுல் சீட் சேஞ்சஸ் நாட் அலவுட்னு போட்டுருந்தது. என்ன சீட் சேஞ்சஸ் நாட் அலவுடா ஃப்ளைட் ஃபுல்னால. இங்க நல்ல வெயிலா இருக்குங்களா? அடடா, ஏறும்போது விங்ஸ் சீட்டு, இப்போ விங் இருக்க சீட்டா? சரி தச்சு. எங்க? ஆமா, போகும்போது எனக்கு அதான் வந்தது. உங்களுக்கு யா சேம் தானே? 16 ல பார்த்தா 15. 15. சோ கிளம்பியாச்சு. Welcome aboard French Flight E94 service up to Trenton. Sorry for a little bit of delay. The TSA security in Trenton was kind of a mess, so it delayed some people. I'm sure you appreciate that if it was you got delayed by security. Anyway, that's why we're just a little bit late here, and we'll try to make up some time, head to Trenton, and get you back up there. Flight time up there is about an hour. You should leave all carry-on belongings behind. 7 மணி Should there be கிளம்பி. a loss of cabin pressure, oxygen mask will drop from the overhead compartments throughout the cabin and inside all lavatories. Quickly pull down on a mask to start the flow of oxygen. அணி பாருங்க, என் கையை பிடிச்சி பத்திரமா வச்சுக்கிச்சு. நான் அவனை பிடிச்சிக்கணுமா? ஆக்சுவலா இத டர்புலன்ஸே இல்லக்கா. அதுக்கு பயந்துட்டு தான் இவனுங்க ரெண்டு பேரும் விண்டோ சீட்லயே உட்காரல. அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க விண்டோ சீட்லயே உட்காரல. ஆனா இது ரொம்ப நல்ல ஸ்மூத். ஆமா, நல்லா ஸ்மூத்தா போயிடுச்சு ஆக்சுவலி. Ways to have that fee waived. After qualifying for those 50,000 miles, for that purchase, don't mind. Even a better offer, if this is your first time applying, you will receive an additional 500 miles on top of the 60,000 for applying and flying today. If you've flown with us in the past 6 months, you can use those miles towards your next flight. With the Frontier Airlines World Mastercard, it's never been easier to get an assignment. The Frontier. அவ்வளவுதான், ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆக போகுதுடா. கிட்ட போயிடுச்சுல. சிட்டில நல்லா தெரியும் பாத்தியா? உனக்கு பயம் போயிடுச்சா கார்னர்ல உட்கார்றதுக்கு? ஆ? இன்னும் பயமா இருக்கா? போயிடுச்சா? இல்ல, ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி வந்து நானே பயந்துட்டேன்டா. அது ஒரு மாதிரி சரியில்லை. நம்ம சதீஷ் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க, திஸ் இஸ் நாட் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஏறிச்சு ஆக்சுவலா. நல்ல பியூட்டிஃபுல்லா வியூ இருக்குங்க இருந்து பாக்குறதுக்கு ஆக்சுவலா. சூப்பர் லேண்டட். ஓ, ஊருக்கு முன்னாடி ஓடுது பாருங்க. இங்க பாருங்க எப்படி எடுத்து ஓடுது. கவனம். அனி ஊருக்கு முன்னாடி பேக மாட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நிக்கிறான். அனிமா, they all need to go, then only they'll allow you outside. கொழுப்பு பாத்தீங்களா? கோட்டை வரான். இது பாருங்க, அடுத்தது ரெடி ஆயிடுச்சு. நான் பழகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கம்மன் இருக்கான். அடுத்து வர ரெடி ஆயிட்டான். Thank you. Thank you. Pretty cool. What do you think makes the engines go? Well, that's how you start them. You gotta add fuel to the engine, like a gas pedal. Yeah, that's for engine 1. Engine 2 is like a gas pedal almost. Are there accelerators and stuff for the plane? Well, that's kind of what it is. Oh, accelerator. Yeah, it's like the gas pedal on a car. One for each engine. Does that show how much oxygen? Hey, don't touch it. Does that show how much oxygen? This is how much fuel's on board. Okay. Okay, Krishna, say thank you. Shall we leave? Okay, Krishna, come. Say thank you. Thank you. Yeah.
Okay, thanks for coming along with us. See ya. Bye. அவ்வளவுதாங்க எங்களுடைய ட்ரிப் முடிஞ்சது. சூப்பர். செம்மையா இருந்தது ஆக்சுவலா இல்ல? சரி ஓகே. ஸோ நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட எங்க vlog மோஸ்ட்லி முடிஞ்சிடுச்சு. அதாவது இந்த ட்ரிப் டோட்டல் ட்ரிப் திவ்யா நமக்காக வந்து கோபி அவர் தான், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ திவ்யா அவங்க நமக்காக வந்து செம்மையா வந்து சேமியா உப்புமா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வீட்டுல கெஸ்ட் வந்தாங்களாம் பாவம். எனக்கு தெரிஞ்சு மீதி வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம் மேம். அது இப்போ வந்து சேமியா உப்புமா. ஸோ நாங்கள் இதில் வந்து லைட்டாக அப்படியே சர்க்கரையை தூவிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதான் அவங்க சொன்னாங்க நான் சட்னி பண்ணி கொடுக்க முடியல ஸ்வேதா, சாரி நாங்கள். அதான் நான் சொன்னேன் இதுவே பெரிய விஷயங்க. ஏன்னா இப்போ உட்காந்து நான் என்ன சமைக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நைட் வேற 9 ஆயிடுச்சா, டக்குன்னு கொடுக்கணும். ஸோ சூப்பர் சேமியா உப்புமா. எனக்கு தெரிஞ்சு நிறைய நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ஆயிடுச்சுப்பா இல்லை? சூப்பர்ல. யா சரிங்க ஓகேங்க, நாங்க சாப்பிட போறோம். குட் நைட். இதோட இந்த vlog முடியுது, அதாவது இந்த சீரீஸ் முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அமக்குங்க. பாய். அதுவே அனிமல் காய் வாங்குங்க. பாய்.